தமிழா இன்னைக்கு வந்து என்ன பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, அந்த ஆடி மாதம் பிறந்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பக்கம் திருவிழா சாங் போட்டுட்டு இருப்பாங்க, ஒரு பக்கம் வந்து மாரியம்மன் கூழ் ஊற்றுவாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க. ஒரு பக்கம் வந்து என்னென்னா இந்த ஆடி ஆஃபரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து நம்ப வச்சு மிகப்பெரிய ஒரு சேல்ஸை வந்து உருவாக்குவாங்க. எதுக்காக இந்த ஆடி ஆஃபரு, எதுக்காக ஆடி ஆஃபர் வாங்கணுமா வாங்கக்கூடாதா, கடைக்காரர்கள் வந்து என்ன யுக்தியில் வந்து நம்ம செயல்படுத்துகிறாங்க, நம்ம ஏன் வந்து ஆடி மாதத்தில் வாங்கணும் வாங்கக்கூடாது அப்படின்ற பற்றி பேசலாம். இது என்னடா ஒரு சின்ன டிஃப்ரெண்டான கண்டென்ட்டாக இருக்குது அப்படின்னு கூட யோசிக்கலாம். கண்டிப்பாக இதெல்லாம் வந்து ஏங்க ஒரு பணத்தை வந்து எதெல்லாம் நம்ம வந்து இழக்கிறோம் அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயத்தை சொல்ல போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜிஎம் தமிழ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா, பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நல்ல நல்ல வீடியோ வந்து உங்களுக்கு சேனலுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போது ஃபஸ்ட்டு விஷயம், ஆடி ஆஃபரு எதுக்காக போடுறாங்க அப்படின்னா, ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஆடி மாதத்தில் வந்து யாருமே வந்து நல்ல விஷயங்களை வந்து செய்யறதுக்கு முன் வர மாட்டாங்க. அதுதான் மெயின் விஷயம். அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, ஆடி மாதத்தில் வந்து திருமணங்கள் அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்காதனால வந்து முக்கியமாக வந்து நகைக்கடைக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு வந்து ஆடி ஆஃபர், ஆடி தள்ளுபடி, ஆடி சிறப்பு தள்ளுபடி அப்படின்னு சொல்லிட்டு நானும் 2 நாளாக பார்த்துட்டு இருக்கிறேன். அந்த சோசியல் மீடியா திறந்த உடனே வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு உண்மையை சொன்னால் உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட்லாம் கண்டிப்பாக வைக்கிறேன். இப்போ பர்டிகுலராக இந்த கம்பெனிலாம் சொல்ல வேண்டியதில்லை. எல்லா கம்பெனிலையும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து வருது. நான் வந்து இப்போ சார்ஜி வீட்டில் போட்டு கேட்குறேன், எதுக்காக இந்த விஷயத்த வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து காட்டுறேன். அப்புறம் ஆடி ஆஃபர் எதுக்காக வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆடி ஆஃபர் என்பது பெரும்பாலும் லாபம் இல்லாமல் விற்பது அல்ல, குறைந்த லாபத்தில் அதிக விற்பனை செய்வது, பழைய ஸ்டாக்கை காலி செய்வது என்ற வணிக யுக்தி அப்படின்றது வந்து சாட்ஜிபிட்டே சொல்லுது. உண்மையிலே அதாங்க. என்னன்னா, ஒரு கடைக்காரங்கிட்ட போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸாம்பிளுக்கு துணி கடை வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு ஷர்ட்டை வந்து ஒரு 999 ரூபா போட்டு நார்மல் டேஸில் வந்து விற்கிறான். இந்த ஆடி ஆஃபரில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதே ஷர்ட்டை வந்து ஒரு 700 ரூபாய்க்கு 600 ரூபாய்க்கு விற்குவாங்க. அப்போ வந்து அது உண்மையான காசு தான் என்னங்க என்ன மார்ஜின் வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது உண்மையான ஷர்ட்டோட விலை வந்து 500 ரூபா இல்லை 400 ரூபா இருக்கும். அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, பில்டிங்கு காஸ்ட்டு, அந்த பிராண்டு, அதுக்கப்புறம் அவங்களோட வேலையாட்கள் இதெல்லாம் கட்டமைத்து என்ன பண்ணுவாங்கன்னா, இடத்துக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் வந்து அதிகமாக வச்சு அவங்க சேல்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ 999 ரூபாய்க்கு விற்கும்போது 750 ரூபாய்க்கு விற்றாங்கன்னா லாபமா நஷ்டமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக லாபம். எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த விஷயந்தான். 500 ரூபாய் சட்டை உங்களுக்கு 999 ரூபா போடும்போது என்ன பண்ணுவீங்க, 500 ரூபாய் லாபம் நினைக்குதா? அதே வந்து 750 ரூபா விற்கும்போது லாசம் இல்லை, ஆனால் வந்து 250 ரூபா லாபம் கிடைக்குது. இந்த யுக்தியில தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எல்லாரும் வந்து ஆடி ஆஃபர், ஆடி அதிரடி ஆஃபர் அப்படின்வாங்க. அப்படி இல்லையா, 1 வாங்கினா 2 இலவசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து நீங்கள் யோசிக்கணும், 1 வாங்கினா 2 இலவசம்னு சொல்கிறாங்களே, 1க்கான காசு தான் கொடுக்குறாங்களே, இன்னொன்று வந்து நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரீயே கிடையாது. அவங்களோட யுக்தி என்னன்னா, லாபம் அதிகமாக வேண்டாம், கம்மியாக இருந்தால் போதும், எனக்கு வந்து பொருள் ஸ்டாக் காலியான போதும். ஏன்னா அடுத்த ஆஃபர் வந்து என்னன்னா, தீபாவளி சமயங்களில் வந்து, அதுக்கப்புறம் பொங்கல் வந்துடுது, டிசம்பர் வந்துடுது, நியூ இயர் வந்துடுது. அந்த காலகட்டத்தில் வந்து புதிய டிசைன்கள் அப்படி உள்ளே இறக்குனாங்கன்னா நிறைய பேர் வாங்குறதுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டோட நிறைய பேர் வாங்குவாங்க. அதுக்கு தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இது வந்து ஸ்டாக்கை வந்து நான் வந்து கொடுத்துட்றேன், இந்த ஸ்டாக்கை வந்து சேல்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆஃபர் வந்து இது பண்ணுறாங்க. உண்மையிலேயே யாருமே அவங்க இது வந்து பார்த்தோன்னா லாஸ் பண்ணி உங்களுக்கு விற்கணும்னு ஒரு எண்ணமே கிடையாது. யாருக்கு இருக்கு சொல்லு, அவங்களுக்கு என்ன தலையெழுத்தா? அவங்க வந்து லாஸுக்கு வாங்கி உனக்கு லாஸ்க்கே கொடுத்து அவங்க கடை வச்சு பிரம்மாண்டமான ஒரு ஷோரூமை கட்டி 10 பேர் வேலைக்கு வச்சு எதுக்காக கொடுக்கணும் ஃப்ரீயாக உங்களுக்கு? அதெல்லாம் கிடையவே கிடையாது. அந்த மாதிரி என்ன யாருக்குமே கிடையாது. அவங்க லாபத்தை வந்து குறைச்சிக்கிறாங்க, வியாபாரத்தை வந்து அதிகமாகப்படுத்துறாங்க. இதுதான் வந்து ஆடி ஆஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆடி சிறப்பு தள்ளுபடி அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் மற்ற நாள் கூட சொல்லுங்களேன், எனக்கு கொடுக்க மாட்டாங்க. அந்த நாள் கொடுத்தா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து அந்த ஆஃபர் வந்து கொடுத்தா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து ஆடி மாதம் சேல் காட்ட முடியும். இப்போ வந்து சேல் இல்லைன்னா ஆடி மாதத்தில் என்ன பண்ணுவாங்க, ஒரு தினமும் வந்து ஒரு 10,000 ரூபாய் சேல் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். சரி, மாதத்துக்கு வந்து 3 லட்ச ரூபா சேல் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இவ்வளோ சேல் எடுக்கிற இடத்துல திடீர்னு சேல் இல்லை அப்படின்னா என்னென்ன பண்ணுவாங்க, இதுக்கு வந்து வெளியே என்ன பண்ணணும், ஏதோ ஒரு ஆஃபரை போட்டுடலாம்,
லாபத்தை வந்து கம்மியாக எடுத்துக்கலாம், நம்மளுக்கு ஏதோ ஒரு டர்ன் ஓவர் வந்து ஆச்சுன்னா போதும்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஆடி மாதம் ஆஃபர் விடுறாங்க. இதுதான் வந்து அவங்களுடைய எண்ணமே தவிர மற்றபடி எதுக்கு வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கணும் சொல்லு? எதுக்குமே கொடுக்க வேண்டியது இல்லைங்க. ஏன் மற்ற நாள் கொடுத்துடலாம் இல்லையா? இன்னைக்கு கொடுக்குற ஆஃபரு மற்ற நாள் கொடுத்தாங்கன்னா ஏன் கடை வைக்கணும், எதுக்கு கடை வந்து விளம்பரப்படுத்தணும், அதெல்லாம் வேண்டியதே இல்லை. இவங்களுக்கு வந்து வியாபாரோட யுக்தி இதுதான் சொல்ல வர. நானும் சோசியல் மீடியா எடுத்து பார்த்துங்க. சோசியல் மீடியா எடுத்து பார்த்தா என்ன நடக்குதுன்னா, காலையிலேருந்து எடுத்து பார்க்குற எல்லா ஃபோன்லையுமே உங்களுக்கு அதான் ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து வைக்கிறேன். அதை எடுத்து பார்த்தா என்ன நடக்குது அப்படின்னா, ஃபேஸ்புக்கில் முழுசுமே வந்து அவங்களோட விளம்பரம் தான் ஓடிட்டு இருக்கு. எது எடுத்தாலும் சரி அவங்களோட விளம்பரம் தான் ஓடுது. பாருங்க, உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், பர்டிகுலர் இது மட்டும் சொல்கிறேன்னு சொல்லாதீங்க. பாருங்க, உங்களுக்கு வந்து இப்போ கல்யாணம் போட்டிருக்காங்க 10% ஆஃபரு அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏவிஆரில் போட்டிருக்காங்க டபுள் பெனிஃபிட் ஆஃபரு, ஆடி ஆஃபரு, எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரு, இந்த மாதிரி வந்து போட்டிருக்காங்க. ஜல்லோனில் வந்து 30% ஃப்ளாட் ஆஃபரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து சொல்கிறாங்க, நிறைய விஷயங்களை வந்து செய்கிறாங்க. கோல்டை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்குவாங்க அப்படின்னா, செய்கூலி சேதாரத்தில் வந்து குறைச்சிக்குவாங்க. ஆனால் கோல்டு ரேட்டில் வந்து குறைக்க மாட்டாங்க. ஏன்னா கோல்டு ரேட்டு குறைச்சாங்கன்னா அவங்க வந்து லாஸ் ஆகிடுவாங்க. எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா, செய்கூலி சேதாரத்தில் வந்து வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்து உங்களை வந்து ஆஹா ஓஹோ ஆஃபர் இந்த அளவுக்கு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லி நம்மளை நம்ப வச்சு நாம் வந்து வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். அதனால் உங்களுக்கு தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க, தேவைப்படலையா எப்போ தேவையோ அப்போ வாங்கிக்கோங்க. ஏன்னா வந்து ஆடி மாதம் பொறுத்த வரைக்கும் நிறைய ஆஃபர் கிடைக்குது அப்படி இப்படின்னு சொல்லி மனசை மாற்றி உங்களை இருக்கிற சிரமத்தில் இன்னும் அதிகமான சிரமத்தை வந்து கொண்டு வரதுக்கு தான் முயற்சி பண்ணுவாங்க. அதே மாதிரி ஃப்ளிப்கார்ட், அமேசான், சோசியல் மீடியாவில் வந்து ஆல்ரெடி ஆஃபர் இந்த ஆஃபர்லாம் போட்டு சுமார் தானே என்னையவே ஒரு கேமரா வந்து வாங்கி வச்சிட்டாங்க 60,000 ரூபாய் கொடுத்து. இப்போ வந்து அந்த மாதிரி பிஸ்னஸ் எத்திக்ஸில் வந்து நிறைய விஷயங்களை வந்து செய்வாங்க. அதனால் வந்து கவனமாக இருக்கணுங்க. இவங்ககிட்ட வந்து கவனமாக இருக்கணும். கவனமாக இல்லை ஆல் க்ளோஸ். நம்மளை வந்து ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து அவங்க வியாபார யுக்தியை காட்டி வாங்க வச்சுருவாங்க. அப்புறம் நாம் என்ன பண்ணுவோம், வாங்கிட்டு அதுக்கப்புறம் திரும்ப போடுவாடா நான் சொன்னாங்களே வாங்கிட்டீங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால் தேவைப்பட்டால் வாங்குங்க, தேவைப்படலாம் வாங்காதீங்க. ஆடி மாதம் மட்டும் இல்லவே எல்லா மாதம் தான் சொல்கிறேன். உங்களுக்கு அது கம்பல்சரி தேவை, அந்த விஷயம் வந்து வேணும் அப்படின்னா வாங்கிக்கோங்க. என்னத்துக்குப்பா அந்த ஆஃபர் போகிறாங்க அதனால் வாங்குறேன்னா கண்டிப்பாக வாங்காதீங்க, அது வேஸ்ட் அப்படின்றது என்னோட கருத்து. கண்டிப்பாக இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்றதும் கருத்துல சொல்லுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திக்கலாம். பாய்.